அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பாவக்காய் வெள்ளைக்கறி. பாவக்காய் வெள்ளைக்கறி வைக்கும்போது பாவக்காய் கைக்கும். நாங்கள் கைக்காத முறையில் நாங்கள் வெள்ளைக்கறி வைப்போம். பாவக்காயை வெள்ளைக்கறிக்கு ஏற்ற முறையில் நாங்கள் அவற்றை வெட்டி எடுப்போம். பாவக்காய்க்கு தேவையான பச்சை கொச்சிக்காயை நாங்கள் தோட்டத்தில் போய் பிடுங்கி எடுத்துக்கொண்டு வருவோம். கொச்சிக்காய் சேர்க்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும். நாங்கள் பாவக்காய்க்கு தேவையான இளநியை எங்களோட தோட்டத்தில் பிடுங்கி எடுப்போம். வெட்டி எடுத்த பாவக்காயை ஒரு சட்டியில் போட்டு நாங்கள் அதுக்குள்ளே இளநியை வெட்டி எடுத்து ஊற்றி அவற்றை அடுப்பில் அவிய வைப்போம். எங்களுக்கு தேவையான கருவேப்பிலையை நாங்கள் தோட்டத்தில் போய் பிச்சு எடுப்போம். பாவக்காய் நன்றாக அவிந்து விட்டது. அவிந்த பாவக்காய்க்கு உள்ளே நாங்கள் புளிஞ்சு வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்வோம். அத்தோடு மஞ்சள் தூள், வெந்தயம், கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, வெங்காயம், உள்ளி, மிளகும் சேர்க்கலாம். எல்லாவற்றையும் நன்றாக கிளறி விடுவோம். கிளறி விட்டு நன்றாக கொதிக்க விடுதல். பின்னர் தேவையான பழப்புளி, பிணைந்து வைத்த பழப்புளியை சேர்த்துக்கொள்ளுவோம். கறியை நன்றாக கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பை நாங்கள் சேர்த்து நன்றாக கொதித்ததும் நாங்கள் இறக்கி பரிமாறலாம்.